Taste the Daily. தூத்துக்குடியில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து உள்ளது. உடன்குடியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு 17 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததால் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு தூத்துக்குடி மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 3000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு இழப்பீடு நிதியில் இருந்து ரூபாய் 2 லட்சம் வழங்கவும் உத்தரவிட்டது. சென்னை காசிமேட்டில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர் கடலில் தவறி விழுந்து மாயமான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த மீனவர் சிலம்பரசன் சக மீனவர்களுடன் பைபர் படகில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் கடலில் தவறி விழுந்து மாயமாகியுள்ளார். இதுகுறித்து துறைமுகம் எண் 4 காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காசிமேடு மீனவர்கள் மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் தேடியும் சிலம்பரசன் கிடைக்காததால் மெரினா நீச்சல் வீரர்கள் மூலம் தேடுதல் பணியை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் கொட்டையூர் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த ஏலத்தில் கூடுதல் விலைக்கு பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த ஜூன் 12ஆம் தேதி முதல் வாரம் ஒருமுறை பருத்தி ஏலம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வாரம் நடைபெற்ற ஏலத்தில் பருத்தி குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 7235 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 1679 ரூபாய்க்கும் ஏலம் போனது. கடந்த வாரத்தை காட்டிலும் குவிண்டால் கூடுதல் விலைக்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 7வது வாரமாக நடைபெற்ற ஏலத்தில் மொத்தமாக ரூபாய் 2,09,00,000 ஏலம் போனது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சிக்னல் விளக்கு கம்பம் விழுந்து கிராம நிர்வாக உதவி அலுவலர்கள் 2 காயமடைந்தனர். பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் அடிப்பாகம் துருப்பிடித்த நிலையில் உள்ள சிக்னல் விளக்கு கம்பம் திடீரென முறிந்து சாலையில் சென்று கொண்டிருந்த கிராம நிர்வாக உதவி அலுவலர்கள் கிருஷ்ணமூர்த்தி தன்ராஜ் மீது விழுந்துள்ளது. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து சென்ற போது ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே முதலானவற்றை எடுக்கச் சொல்லி மருத்துவர் பரிந்துரைத்த போதிலும் ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே எடுப்பதற்கு பணியாளர்கள் இல்லை என்று அங்கிருப்பவர்கள் தெரிவித்தனர். விடியா திமுக சுகாதாரத்துறை அமைச்சர் மாரத்தான் ஓடுவதை விட்டுவிட்டு மக்கள் நலத்துடன் இருக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக நகர்மன்ற உறுப்பினர் தனது வார்டில் உள்ள 50 வீடுகளுக்கு மேல் குடிநீர் குழாய் பழுதாகி இருக்கிறது என்று கூறி பிளாஸ்டிக் பைப் குழாயுடன் கூட்டத்தில் பங்கேற்றார். இதனால் விடியா திமுக நகர்மன்ற தலைவருக்கும் பாஜக உறுப்பினர் விஜயகுமாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விடியா ஆட்சியில் குடிநீருக்கே இவ்வளவு அவதிப்பட வேண்டியிருக்கிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விசிக நகர்மன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி அரசின் நலத்திட்ட பெயர் பலகையில் தனது பெயர் ஏன் இடம்பெறுவதில்லை என விடியா திமுக நகர்மன்ற தலைவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய விசிக நகர்மன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ள நிலையில் ஒரு வார்டில் கூட அரசு நலத்திட்ட மற்றும் கட்டிடங்கள் திறப்பு விழா பெயர் பலகையில் தனது பெயர் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டினார். இதுகுறித்து விடியா திமுக நகர்மன்ற தலைவரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்தார்.